அடுத்த தலையங்கம் போடுங்க பிள்ளைகள். பின்னொட்டுக்கள். பின்னொட்டுக்கள் நான் கதைக்கிறது கேட்குதோ பிள்ளைகள் தெளிவாக? சரி சரி சரி. பின்னொட்டுக்கள் பின்னொட்டுக்கள் என்று போட்டுட்டு பிள்ளைகள், பின்னொட்டுக்கள் என்றால் என்ன? பின்னொட்டுக்கள் என்றால் என்ன? இப்படி எழுதுங்க பிள்ளைகள். சொல்லாக்கத்தின் போது சொல்லின் பின்னால் சேரும் ஒட்டுக்கள். சொல்லாக்கத்தின் போது சொல்லின் பின்னால் சேரும் ஒட்டுக்கள் பின்னொட்டுக்கள் எனப்படும். சொல்லாக்கத்தின் போது சொல்லின் பின்னால் சேரும் ஒட்டுக்கள் பின்னொட்டுக்கள் எனப்படும். உதாரணம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், பால் சக காரன் பால்காரன், குணம் சகவதி குணவதி, கொடை சக ஆளி கொடையாளி. இங்க காரன் வதி ஆளி என்பன பின்னொட்டுக்கள்.